ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாரதி கண்ணம்மா மேலே கோர்ட்டில் போட்ட டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அவர் எந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி முடிவு எடுத்தார் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. சௌந்தர்யாட்ட ஹேமா கேட்குறாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் கேளு ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. என்னோட அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்களா பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கூலில் டேடி ஒரு அங்கிள் கூட பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்டேன் பாட்டி. உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் கூடிய சீக்கிரமாகவே டைவர்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு அந்த அங்கிள் சொன்னார் பாட்டி. என்னோட அம்மா தான் இறந்துட்டாங்கன்னு டேடி சொன்னார். அப்புறம் யாரை என்னோட டேடி டைவர்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் நீயே போய் உன் டேடிகிட்ட கேளு ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. ஹேமா பாரதிகிட்ட போய் மறுபடியும் கேட்குறாங்க. என்னோட அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்களா, சொல்லுங்கள் டேடி, என்கிட்ட பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காக என்னோட அம்மாவை டைவர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பாரதி உனக்கு அம்மா கிடையாது, உன்னோட அம்மா இறந்துட்டாங்க ஹேமா அப்படின்னு சொன்ன பொய்யவே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஹேமாவுக்கு அவங்க அம்மா பற்றி நினச்சி உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுது. அம்மாவை பார்க்குறதுக்காக கண்ணம்மா இப்போது பாரதியோட வீட்டுக்கு வராங்க. கண்ணம்மா கூட லக்ஷ்மியும் வந்திருக்கிறாங்க. ஹேமா டல்லாகவே இருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க டேடி. எதுக்காக என்னோட அம்மாவை நீங்கள் டைவர்ஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் எதுக்காக என்கிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு திருப்பி திருப்பி அந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஹேமா. பாரதிக்கு கோபம் வந்துடுது. ஹேமாட்ட சொல்கிறாங்க, உன்னோட அம்மா உயிரோட இல்லை, உன்னோட அம்மா வரப்போகிறது கிடையாது, அவங்க இறந்துட்டாங்க ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு உன்கிட்ட யாரோ பொய் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. இப்போ நிஜமாவே என்னோட அம்மா உயிரோட இல்லையா டேடி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. எனக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்கள் டேடி, நீங்கள் யாரையும் டைவர்ஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க டேடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. பாரதி வேறு வழியே இல்லாமல் இப்போ ஹேமாக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாரு. நான் உன்னோட அம்மாவை டைவர்ஸ் பண்ண போகிறது கிடையாது, நான் யாரையுமே டைவர்ஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிடுறாரு. நான் சொல்கிறேன் ஒன்றை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ ஹேமா. லக்ஷ்மியோட அப்பா எப்படி வரப்போகிறது இல்லை அப்படின்றது உண்மையோ அதே அளவு உண்மை, உனக்கு அம்மா கிடையாது, உன்னோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. கேட்ட உடனே ஹேமா ரொம்ப அழுறாங்க. கண்ணம்மா இப்போது ஹேமாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. உனக்கு அம்மா இல்லை அப்படின்னு நினச்சி நீ என்றைக்குமே வருத்தப்படாத ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க. உன் அம்மா ரூபத்தில் அந்த கடவுள் என்ன உனக்காக அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஹேமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாரதி யாரையுமே நான் டைவர்ஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு ஹேமாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததை நினச்சி வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சௌந்தர்யா கண்ணம்மாட்ட சொல்கிறாங்க, வாங்க சமையலம்மா, இந்த சந்தோஷமான நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாரதிகிட்ட போய் கண்ணம்மா பேசுகிறாங்க. நீங்கள் என்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு ஹேமாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததுக்கு உங்கள் மனைவியாக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. அடுத்ததான் வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பா கேலண்டரை கையில் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்குறாங்க. அடுத்த மாதம் பாரதிக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் கிடச்சிரும், அதுக்கப்புறமா நானும் பாரதியும் கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சாந்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு நாளுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க பாரதி வராரு. எந்த நாளுக்காக காத்துட்ருக்கிற வெண்பா அப்படின்னு கேட்குறாரு. பாரதி அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. காஃபி குடிக்கிறியா பாரதி அப்படின்னு கேட்குறாங்க. அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. என்னோட பொண்ணு ஹேமாவுக்கு நான் கண்ணம்மாவை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. என்னோட அம்மா யார், உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு என்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறா அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் யாரையும் டைவர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே வெண்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. பாரதிக்கு இப்போது ஃபோன் கால் வருது. ஹேமா தான் ஃபோனில் பேசுகிறாங்க. எங்கே இருக்கிறீங்க டேடி அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறேம்மா, நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. எனக்கு ஹேமா தான் முக்கியம், நான் அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. நான் இன்னொரு நாள் வந்து உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு நிமிஷம் நில்லு பாரதி, யாராவது ஃபோன் பண்ணினாங்க அப்படின்னா நான் வெண்பா வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற தைரியம் உனக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி இந்த வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க வெண்பா. அடுத்த சீனில் லக்ஷ்மி குமாரனே ஆட்டோவில் போயிட்டுருக்குறாங்க. அப்போது வேகமாக வந்து ஒரு பைக்காரே ராங் ரூட்டில் வரான், வந்து ஆட்டோவில் மோதி கீழே விழுந்துடுறான். குமாரனே ஆட்டோவை நிப்பாட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த பைக்காரே வேணுனே திமிரா பேசுகிறான். நீ தான் ராங் ரூட்டில் வேகமாக வந்து என்னோட பைக்கில் இடிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறான். என்னோட பைக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, நீ அதுக்கு பணம் கொடுத்தா தான் நான் இங்கேருந்து உன்னை போக விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆட்டோ குமாரனே சொல்கிறாரு, நான் கரெக்டான ரூட்டில் தான் வந்தேன், நீ தான் தப்பான ரூட்டில் வந்த, நான்லாம் உனக்கு பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பைக்காரே அதனால் இப்போது குமாரன் என்ன அடிச்சிடுறான்.
லக்ஷ்மி தடுத்து நிப்பாட்டுறாங்க. மாமா கரெக்டான ரூட்டில் தான் வந்தார், நீங்கள் தான் தப்பான ரூட்டில் வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக்காரன் இப்போ லக்ஷ்மியை பிடிச்சி தள்ளி விடுறான். லக்ஷ்மி கீழே விழ போகிறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே பாரதி வந்து லக்ஷ்மியை தாங்கி பிடிக்கிறாரு. என்ன தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்குறாரு. இந்த பைக்காரன் பாரதிகிட்ட சொல்கிறான், இந்த ஆட்டோக்காரன் வேகமாக வந்து என் பைக்கை இடிச்சு விட்டுட்டான், அதனால் என்னோட பைக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, அவன் பணம் கொடுத்தா தான் நான் இங்கேருந்து போக விடுவேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறான். நீ தான் தப்பான ரூட்டில் வந்த, பணம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. என்ன இவங்களுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்க, இந்த ஆட்டோக்காரன் உனக்கு சொந்தக்காரனா இல்லை இந்த பிள்ளையோட அப்பா நீயா அப்படின்னு சொல்லி வம்பிழுக்கிறான் அந்த பைக்காரன். கோபம் வந்துடுது பாரதிக்கு. அந்த பைக்காரனை கன்னத்துலேயே ஓங்கி அரைஞ்சிடுறாரு. பாரதி ஒரு ஃபோன் கால் பண்ணுறாரு. ஹலோ டிஎஸ்பி, நான் பாரதி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பைக்காரன் தேவையில்லாமல் ஆட்டோவில் போய் விழுந்து பணம் பறிக்கிறதுக்காக நியூசன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. கூட போடலை, நான் அவனை பிடிச்சி வச்சுருக்கேன், நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பைக்காரன் பயந்து போய் போலீஸில் மாட்டிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு எஸ்கேப் ஆகிட்டு ஓடி போயிடுறான். இப்போ பாரதி குமாரனேட்ட பேசுகிறாரு. சின்ன குழந்தைய ஆட்டோவில் வச்சு கூட்டிகிட்டு வரும்போது நீ தான் பார்த்து மெதுவாக வரணும், எதுக்காக இவ்வளோ வேகமாக வந்த அப்படின்னு சொல்கிறாரு. ஆட்டோவை நிதானமாக ஓட்டி பழகு, ஒரு நிமிஷம் லேட் ஆகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு போகிறப்ப நிதானமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு போ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. எனக்கு எதுவும் அடிப்படலையே லக்ஷ்மி அப்படின்னு அக்கறையாக விசாரிக்கிறாரு பாரதி. லக்ஷ்மி இப்போ கண் கலங்குறாங்க. எனக்கு ஒரு அப்பா இருந்தாங்கன்னா இதே மாதிரி தான் என் மேலே அக்கறையாக இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே பாரதிக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.